Next story time Tamil. ஒருவன் ஒரு சின்ன கிராமத்துல தன்னோட மனைவி குழந்தைகளோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். அவன் மிகப்பெரிய சோம்பேறி. எப்போதும் தூங்கிக்கிட்டும் கனவு கண்டுட்டும் அவன் நேரத்தையும் காலத்தையும் போக்கிக்கிட்டே இருப்பான். உருப்படியா ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய கனவு வந்துச்சு. அவனுக்கு நிறைய தங்கம் கிடைக்கிற மாதிரியும் தங்கத்தாலேயே எல்லாமே இருக்கிற மாதிரியும் அவன் கனவு கண்டுக்கிட்டே இருந்தான். தங்கம் தங்கம், என் வீடு முழுசும் தங்கம், என்னை சுத்தி எல்லாமே தங்கமாவே இருக்கு. போனபடியே புலம்பிக்கிட்டே இருந்தான். திடீர்னு கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சு பார்த்தான். இதெல்லாம் கனவா? இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப பெரிய பணக்காரனா இருப்பேன். திடீர்னு அவன் மண்டைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம ஏன் தவம் செய்யக்கூடாது? தவம் செஞ்சா கண்டிப்பா தண்ணி தேவதை வந்து நமக்கு எல்லாமே கொடுப்பா. அதனால நம்ம நாளைக்கே போய் தவம் செய்யலாம். அந்த தவத்தின் மூலமா நமக்கு என்ன வர வேணுமோ நம்ம அந்த கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அப்படியே யோசிச்சுட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு மரத்து கீழே உட்காந்து அவன் தவம் செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் வாரங்கள் ஆச்சு, கொஞ்சம் வாரங்கள் கொஞ்சம் மாசங்கள் ஆச்சு. அப்படியே கொஞ்ச நாள் ஓடி போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் பக்கத்துல உள்ள ஆத்துக்குள்ள இருந்து ஒரு அழகான தேவதை வெளியே வர ஆரம்பிச்சா. மெதுமெதுவாக வெளியே வந்த தேவதை அவனை நோக்கி பேச ஆரம்பித்தாள். கண்ணை திறந்து பார் ராகுல், உனக்கு என்ன வரம் கேள், அதையே நான் தருகிறேன் என கூறியபடியே தேவதை முன்னால் வந்து நின்றாள். தேவதையே, நான் தொடும் அனைத்தும் மஞ்சள் நிறமாகிய தங்கம் போல் ஜொலிக்க வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். நீ கேட்ட வரத்தை நான் தருகிறேன். ஆனால் இந்த வரத்தை நினைத்து நீ மிகவும் வருந்துவாள் பின்னால். அப்பொழுது நீ என்னை வந்து சந்தி, சரியா? நான் இதே குளச்சில் உனக்காகத்தான் காத்திருப்பேன் என சொல்லியபடியே தேவதை அங்கிருந்து ஆற்றுக்குள் சென்று மறைந்து விட்டாள். வரத்தை பெற்று முடித்த பிறகு அங்கிருந்து மெதுவாக அவன் வீடு செல்ல திரும்பினான். பின்பு அவன் வீட்டிற்கு சென்ற பிறகு எப்பொழுதுதான் விடியும் என்று காத்து கொண்டே இருந்தான். ஏனென்றால் அவனுக்கு மிகவும் பதட்டமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது. காலையில் நாம் தொட்ட எல்லாமே தங்கமாக மாறும் என்று எண்ணினான். மெதுவாக காலை பொழுதும் விடிந்தது. அவன் மெத்தையில் உறங்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று வேகமாக முழித்து உட்கார்ந்தான். இன்று நாம் தொட்டால் எல்லாமே தங்கமாக மாறுமே என்று அவன் படுத்திருந்த மெத்தையை முதல் அவன் தொட ஆரம்பித்தான். தொட்டு சில மணி நேரங்களிலே அது தங்கமாக மாறிவிட்டது. அது மட்டுமின்றி அந்த நீர் தேவதை அவனுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாள். அதையும் சொன்ன பிறகே கட்டில் மாறியது. பின்பு அவன் முதல் அறைக்கு சென்று சோஃபா மேல் உட்கார்ந்தான். எனக்கு ஆசை ஆசை, தங்கம் மேல் ஆசை என்று சொன்னவுடன் அந்த சோஃபாவும் தங்க சோஃபாவாக மாறியது. பின்பு அவன் சின்ன சோஃபாவில் உட்கார்ந்து பார்த்தான். அங்கு உட்கார்ந்தும் அதே மந்திரத்தை சொன்னான். ஆசை ஆசை, எனக்கு தங்கம் மேல் ஆசை என்று சொல்லி முடித்தவுடன் அதுவும் தங்கமாகவே மாறியது. அவனுக்கு மிகவும் சந்தோஷம். என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை அவனுக்கு. பின்பு அவன் வீடு முழுவதுமாகவே தங்கமாக மாறியது. அவன் மனைவி லக்ஷ்மி அவனுக்கு சாப்பிட சாப்பாடும் பால் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அருகில் வைத்து உண்ணுங்கள் என்று சொன்னாள். அவனும் சரி என்று உண்ணத் தொடங்கினான். ஆனால் ஒவ்வொரு பொருளையும் கையில் எடுத்தவுடன் அது தங்கமாக மாறியது. அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அவனால் ஒரு தண்ணீர் கூட குடிக்க முடியவில்லை. அதை நினைத்து மிகவும் வருந்தி கொண்டு என்ன இப்படி ஆகிவிட்டது, என்னோட வரமே எனக்கு சாபமாக மாறியது என்று யோசித்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் காட்டுக்கு சென்ற அவள் செல்ல மகள் அங்கு ஓடி வந்தான். அவன் வாங்கிய அனைத்து வரத்தையும் மறந்து அவன் மகளை கெட்டி அணைக்க ஓடினான். அதேபோல் மகளும் அருகில் வந்து கெட்டி அணைத்தாள். பின்பு சில மணி நேரங்களில் அவள் தங்கமாக மாறினாள். அதை பார்த்து அப்பாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன இது, என் மகள் தங்கமாக மாறிவிட்டாள், எனக்கு இதுக்கு மேல் எதுவும் வேண்டால், என் மகள் கிடைத்தால் மட்டும் போதும் என்று அழுது புலம்ப ஆரம்பித்தான். அவன் மஞ்சள் நிறத்தில் உள்ள தங்கம் போல் மாறிய தன் மகளை பார்த்து அவன் மிகவும் வருந்தி கொண்டான். சீக்கிரமாக அந்த ஆற்றிற்கு சென்றால் தான் சரி வரும் என்று அவன் அந்த ஆற்றை நோக்கி மறுபடியும் சென்று பேச ஆரம்பித்தான். நீர் தேவதையே, வெளியே வா, எனக்கு இந்த வரமே வேண்டாம், தயவு செய்து என்னை காப்பாற்றி விடு, எனக்கு இந்த வரம் வேண்டாம், என் வரத்தை நீ பெற்றுக்கொள் என்று அவன் அழுது புலம்பினான். நீர் தேவதையும் தண்ணிக்குள் இருந்து மெதுவாக எந்தித்து பார்த்தது. மெதுவாக அங்கிருந்து முழுமையாக வெளியே வந்தது.
அவனிடம் பேச ஆரம்பித்தது. உலகத்திலே மிகப்பெரியது தங்கம் என்று கூறினால் இப்பொழுது அதெல்லாம் எங்கே போய்விட்டது? சரி விடு, நான் சொல்லும் மந்திரத்தை சொல், எல்லாம் சரியாக போகும். எனக்கு இது மேலும் ஆசை இல்லை, தங்கம் மேல் ஆசையே இல்லை என்று சொல், எல்லாமே மாறிவிடும், சரியா என்று சொல்லி அந்த தேவதை மறைந்தார். தேவதை ஆற்றுக்குள் சென்று மறைந்த பின் அவனும் மிக்க நன்றி என்று சொல்லி அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தான். வீட்டிற்கு சென்று தன் மகளை நோக்கி பார்த்து எனக்கு எது மேலும் ஆசை இல்லை, தங்கம் மேல் ஆசையே இல்லை என்று அவன் சொன்னான். அவன் சொல்லி சில மணி நேரங்களில் அவள் மகள் மாறிவிட்டாள். அவள் செல்ல மகளாகவே மாறிவிட்டாள். அதை பார்த்து அவனுக்கு மிகவும் சந்தோஷம். மகள் வந்த சந்தோஷத்தில் அப்பாவும் மகளும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தனர். அப்பா மிகவும் சந்தோஷம் என்று அதை அம்மா பார்த்து கொண்டே இருந்தாள். சிறிது நேரம் கழித்து மகள் சொன்னாள், அப்பா, நமக்கு எது மேலும் ஆசை வேண்டாம், தங்கத்தின் மேல் ஆசையே வேண்டாம். நன்றாக உழைத்து நன்றாக படித்து நன்றாக வாழும் அப்பா, இதுவே போதும், இந்த நிம்மதியான வாழ்க்கையே போதும் என்று அவள் மகள் சொன்னாள். அதை பார்த்து அப்பாவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. பின்பு அவன் அறைக்கு சென்று அனைத்தையும் பார்த்து எனக்கு எது மேலும் ஆசை இல்லை, தங்கம் மேல் ஆசையே இல்லை என்று சொன்னான். அவன் சொல்ல ஒவ்வொரு பொருளும் மாறியது. எல்லா பொருளும் பழையபடியே மாறியது. அதை பார்த்து அவனுக்கு மிகவும் சந்தோஷம். பின்பு அவன் படுக்க அறைக்கு சென்று தன் கட்டிலை பார்த்தும் சொன்னான், ஆசை இல்லை, எனக்கு எது மேலும் ஆசை இல்லை, தங்கத்து மேல் ஆசை இல்லை என்று சொல்லி சில மணி நேரங்களில் கட்டிலும் மாறியது. அவனுக்கு இப்பொழுது உண்மையாக எது மேலும் ஆசை இல்லை. கடைசி வரை இந்த சாதாரண கட்டில் இருந்தால் போதும் என்று நினைத்தான். பின்பு அவன் வீட்டிற்கு வெளியே சென்று தங்க பொருளை பார்த்து அவன் உணவை பார்த்து எனக்கு எது மேலும் ஆசையில்லை என்று கத்தி சொன்னான். அவன் அனைத்து பொருளும் அங்கிருந்து மாறியது. இப்பொழுது எல்லாம் பழையபடி சாதாரண பொருளாக மாறியது. இப்பொழுது அவன் மிகவும் சந்தோஷமாக அவன் உணவை உண்டான். மனைவி குழந்தைகளோடும் சந்தோஷமாக வாழ்ந்தான். தினமும் வேலைக்கு சென்று நல்லபடியாக குடும்பத்தை பார்த்து கொண்டான். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்பேன். என் விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அனலில் பிறப்பான், ஆகாயத்தில் பறப்பான், அவன் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ்ல லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்